to my channel. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். So நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனல்ல இந்த மாதிரி நிறைய ஸ்கின் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின் கேர்ல நிறைய ஆர்வம் இருக்கு, நிறைய ஹோம் ரெமடிஸ் வந்து ஃபாலோ பண்றது பிடிக்கும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ட்ரெண்டிங் பீல் ஆஃப் மாஸ்க் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஸோ தெரியாம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் டூப்பரான அல்டிமேட்டான பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ஈஸி. நமக்கு வந்து ஈஸியா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு, வீட்லயே இருக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு தான் வந்து இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாஸ்க் வந்து நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் வந்து ஃபாலோ பண்ணா போதும், ரெகுலரா வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ண பிறகு ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் சொல்றீங்க, அக்கா எனக்கு நோஸ்ல வந்து நிறைய பிளாக் ஹெட்ஸ் இருக்கு, ஒயிட் ஹெட்ஸ் இருக்கு, அன்வான்டட் டெட் செல்ஸ் இருக்கு, ஸோ இதெல்லாமே வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்றீங்க. ஸோ இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வர உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இது எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இன்ஸ்டன்டா வந்து டேனிங்க ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, அண்ட் நல்லா வந்து ஒரு இன்ஸ்டன்டான ஒரு பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இல்ல நான் இப்பவே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகணும், என்னோட ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு நீங்க மேக்கப் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த நாள் ஃபுல்லாவே உங்களோட ஸ்கின் வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே பிரைட்டா இருக்கும், க்ளோயிங்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜே பாத்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும், இன்ஸ்டன்டா வந்து பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும், அண்ட் வந்து டேனிங்கை வந்து இன்ஸ்டன்டா வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ வாங்க இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் பேக்குக்கு எக் ஒயிட் வந்து எடுத்துக்கோங்க, முட்டையோட வெள்ளைக்கரு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த எக் ஒயிட் வந்து ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும், ரிங்கிள்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், அண்ட் ஓப்பன் போர்ஸை வந்து ஷ்ரிங்க் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து எக் ஒயிட் மட்டும் இப்போ எடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக வந்து அந்த யோக் வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு, பட் பரவாயில்ல, எக் ஒயிட் தனியாக எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நார்மல் டர்மரிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஃபில்டர் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணக்கூடாது, வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் வந்து போதும். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2-3 நாள் வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள், ரெகுலராக வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதில் வந்து காஃபி பவுடர் இருக்குது, கெஃபைன் இருக்குது, அதுவுமே ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், அண்ட் மெயினாக பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸை நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஃபேஸ் மாஸ்க் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. இப்போ வந்து இந்த மாதிரி டிஷ்யூஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இவ்வளோ வேண்டாம், ஜஸ்ட் நான் காட்டுறேன். இந்த மாதிரி டிஷ்யூ எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ எடுத்துட்டு நம்ம வந்து சிசர்ஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் வந்து கட் பண்ணணும்னு கிடையாது, சும்மா அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிட்டு இந்த டிஷ்யூவை வந்து மேலே வந்து அங்கங்கே வந்து ஸ்டிக் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ தான் ட்ரை ஆகின பிறகு நம்ம இழுக்கிறப்போ உங்களுக்கு பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரி வரும். ஓகே, அதுக்காக தான் நம்ம இந்த டிஷ்யூ வந்து யூஸ் பண்ண போறோம். சிசர்ஸ்ல வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஷ்யூ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாஸ்க் மேலே வந்து ஸ்டிக் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மூக்கில் நல்லாவே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, பிகாஸ் அங்கே தான் நமக்கு நிறைய பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க இந்த மாதிரி எக் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுறதுனால ஸ்மெல் அடிக்கும்னு நினைப்பீங்க. ஸ்மெல்லாம் அடிக்காது, பிகாஸ் நம்மள வந்து எல்லோ யோக் வந்து ஆட் பண்ணல இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்மெல்லாம் அடிக்காது. இல்லை நம்ம டர்மரிக், காஃபி பவுடர்லாம் வந்து ஆட் பண்ணனால நமக்கு ஸ்மெல் எதுவுமே தெரியாது. ஸோ நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த மூக்கில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், பிகாஸ் அங்கே தான் நமக்கு நிறைய பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே இந்த டிஷ்யூ பேப்பர்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடுங்க.
ஸோ இப்போ இந்த பீல் ஆஃப் மாஸ்க் மேலே நம்ம இன்னும் ஒரு கோட்டிங் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஷ்யூ வந்து நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ண பிறகு அதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே வந்து ஒரு எஃபெக்டிவான மாஸ்க் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே நம்ம விட்டுடலாம், நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீல் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும். அண்ட் ஃபேஸில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர்ஸ் கூட இந்த குட்டி குட்டியாக முடி இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே வந்து இது நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா ரிமூவ் பண்ணி அண்ட் நோஸ்லாம் நல்லாவே உங்களுக்கு இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி தான் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பிளெயின் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ண பிறகு ஜஸ்ட் வந்து பிளெயின் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து ஃபேஸ் வாஷோ சோப்போ வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டேனிங் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நல்லா ரிமூவ் ஆகிருக்கும். அண்ட் மெயினான விஷயம், உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரிமூவ் ஆகிருக்கும். அண்ட் ஃபேஷியல் ஹேர்ஸ் குட்டி குட்டியாக ஹேர் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து ஆஃப்டர் வாஷ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணணும். நிறைய பேருக்கு தெரியும், நம்ம வந்து ஓனா ஸ்கின் கேர் பிராண்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து ஸ்கின் பிரைட்னிங் சீரம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பராக வந்து போயிட்டு இருக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து நம்மளோட ஸ்கின் பிரைட்னிங் சீரம் வந்து ட்ரை பண்ணி பார்த்து கிட்டத்தட்ட 1000+ ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்குமே வந்து உங்களோட ஸ்கினை வந்து பிரைட்டன் பண்ணணும், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் பெர்மனெண்ட்டாக வந்து பிரைட்டன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சீரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் டூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நம்மளோட சீரம் வந்து ஆயில் பேஸ்டு சீரம் கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் பேஸ்டு சீரம். ஸோ எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஆக்னி ப்ரான் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, பிம்பிள்ஸ் இருந்தாலும் சரி, ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, நம்மளோட சீரம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மெயினாக நம்மளோட சீரமோட பெனிஃபிட்டே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து சூப்பராக வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஈவன் டோனாக வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், பிளாக் மார்க்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி உங்களோட ஸ்கின் வந்து ஈவனா பிரைட்டனா இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஸ்கின் பிரைட்னிங் சீரம்க்கு வந்து ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது பை ஒன் கெட் ஒன் வந்து ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சீரம் வந்து ஆர்டர் பண்ணணும்னா கீழே ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி nativpeople.in வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதில் தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்க எல்லா ஃபீட்பேக்ஸும் நம்ம வந்து அதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபியூச்சரில் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ஆஃபர்ஸ் வந்து கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சீரம் வந்து ஆர்டர் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ கரண்ட்டாக நம்மளோட வீடியோ வந்து நியூவாக யாராவது பார்க்குறீங்க, நியூ வியூவர்ஸ் வந்து யாராவது பார்க்குறீங்கன்னா, நம்மளோட சீரம் பற்றி தெரியலன்னா சீரம் பற்றி டீட்டெயில்டாக வந்து ஒரு வீடியோ நான் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.